அண்ணாமலை பராக் பராக் நயினாருக்கு கல்தா கொடுக்கும் கமலாலயம். நேரடியாக களமிறங்கும் நிதின் நபீன். தமிழக அரசியலில் மீண்டும் அண்ணாமலையின் பெயர் பரபரப்பாக பேசப்பட தொடங்கியுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன என்ற பேச்சு வலுத்துள்ள நிலையில், தமிழக பாஜகவை இனி நானே கவனிக்கிறேன் என்று தேசிய தலைவர் நிதின் நபீன் சொன்னதாக கூறப்படும் தகவல் அண்ணாமலை ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரன் ஓரம் கட்டப்படலாம் என்ற தகவலும் கமலாலய வட்டாரங்களில் உலாவுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்ட பாஜக தலைவராக அண்ணாமலை உருவெடுத்தார். திமுக அரசுக்கு எதிராக நேரடியாகவும் கடுமையாகவும் பேசிய அவர் இளைஞர்கள் மத்தியில் தனி ஆதரவை உருவாக்கினார். குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியின்றி பாஜக போட்டியிட்ட போதும் கணிசமான வாக்குகளை பெற்றது. பல இடங்களில் 2ஆம் இடத்தையும் பிடித்தது. இதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலையின் தீவிர பிரச்சாரம்தான் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிலைமைகள் மாறின. திமுகவை தோற்கடிக்க அதிமுக கூட்டணி அவசியம் என்று டெல்லி பாஜக தலைமை கருதியதாக சொல்லப்பட்டது.